இங்கே இருந்தால் இங்கே இரு அடி வாங்க சார் வாங்க. என்ன சார் பாக்குறீங்க? என் ஒய்ஃபுக்கு தான் கொஞ்சம் ஜுவல்ஸ் இருக்கணும். உங்ககிட்ட இப்போ புது கலெக்ஷன்லாம் வந்திருக்குதா? அதெல்லாம் இருக்கு சார். நிறைய கலெக்ஷன் வந்திருக்கு. நீங்க பாருங்க சார். என்ன எடுக்கிறீங்க? அது நிலா. ஏய் உள்ள வாடி. அங்கே எதுக்கு நிக்கிற? மாமா என் அழகு போதுமே. உன்னோட அழகு என்ன மெய்சில் இருக்க வைக்குது. பகல் நேரத்தில் கூட இந்த நிலவு இவ்வளவு பிரகாசமா இருக்குமா? இந்த புடவையில நீ வானத்துல இறங்கி வந்த தேவதை மாதிரி இருக்க. போது போது உங்க பொண்டாட்டி வர்ணிச்சது. நம்ம இப்போ கடைக்கு வந்திருக்கோம். பார்த்து பேசுங்க. இந்த அழக பார்த்ததுனால தானே பேசுறேன். சும்மா இருங்க. பித்தத்தை பெற பொம்மை. ஆமா, நீ என் கூடயே தானே வந்துகிட்டு இருந்த. அப்படி இருக்கும்போது உள்ள வர வேண்டியதானே? எதுக்கு வெளியே நின்ன? அது மாமா, நீங்க திடீர்னு வெளில வான்னு கூப்பிட்டீங்க. நான் என்னமோ கம்பெனிக்கு இல்லைன்னா வீட்டுக்கு தான் அழைச்சிட்டு போவீங்கன்னு உங்க கூட வந்தேன். இப்போ என்னன்னா எங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்க? ஏண்டி இங்க வர போய் என்ன? கடைக்கு தானே உன்னை கூட்டிட்டு வந்திருக்கேன். அதுக்கு இல்லை மாமா, நம்ம இதுக்கு முன்னாடி இப்படியெல்லாம் வெளியில வந்தது இல்லைல்ல. எப்போதும் தனியா தானே சந்திப்போம். அதான். அது அப்போ நம்ம லவ் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அந்த நேரத்துல இப்படி நான் உன்னை வெளியில எங்கேயும் கூட்டிட்டு வந்தா யாரும் உன்னை பார்த்து எதுவும் சொல்லிடக்கூடாது. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா நீ தான் மனசு கஷ்டப்படுவ. நீ மனசு கஷ்டப்பட்டா என்னால தாங்கிக்க முடியாதுல்ல. அதுக்காக தான் பொது இடத்துக்கு அப்பெல்லாம் கூட்டிட்டு வர மாட்டேன். ஆனா இப்போ அப்படி இல்லையே. நான் தான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்ல. இனிமேல எங்க வேணாலும் நான் உன்னை தனியா அப்படி கூட்டிட்டு போலாம். யாரும் எதுவும் சொல்லவும் முடியாது. நான் சொல்லவும் விட மாட்டேன். அதான் நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டது வேற யாருக்கும் தெரியாது. நமக்கு மட்டும்தான் தெரியும். வீட்டில் உள்ளவங்களுக்கே தெரியாது. அப்படி இருக்கிறப்போ இப்போதைக்கு இது நமக்கு தெரிஞ்சா போதும். மத்தவங்களுக்கு தெரியணும்னு ஒரு கட்டாயம் வந்துச்சுன்னா அப்ப நான் சொல்லிக்கிறேன். போதுமா? மாமா அது அதான் நான் பாத்துக்கிறேன்னு சொல்றேனே. அப்புறம் என்ன? என் பொண்டாட்டி உனக்கும் இந்த மாதிரி என் கூட எல்லாம் வெளியில வரணும், என் கூடயே இருக்கணும், உனக்கு பிடிச்சதெல்லாம் என்கிட்ட வாங்கி கேட்கணும், உன் ஆசையெல்லாம் என்கிட்ட சொல்லணும்னு நீனும் நினைச்சிருப்பல. என்ன நினைச்சல? அது என் பொண்டாட்டி மனசுல என்ன இருக்குன்னு எனக்கு தெரியாது. அதெல்லாம் நீ நினைச்சிருப்ப. அதான் கம்பெனிக்கு இன்னைக்கு லீவை விட்டுட்டு உன் கூடயே இருக்கலான்னு உன்னை கூட்டிட்டு நான் வெளியில வந்துட்டேன். இன்னைக்கு முழுக்க முழுக்க நான் உனக்கு மட்டும் சொந்தமானவன். உனக்கு என்னெல்லாம் பிடிச்சிருக்கோ, என்னெல்லாம் வாங்கணும்னு ஆசைப்படுறியோ, எந்த இடத்துக்கு போகணும்னு நினைக்கிறியோ எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லு. இன்னைக்கு எல்லா ஆசையும் என் பொண்டாட்டிக்கு நான் நிறைவேற்றி வைக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன். என் பொண்டாட்டியை சந்தோஷமா பாத்துக்கணும். இன்னைக்கு ஒரு நிமிஷம் கூட உன்னை விட்டு நான் பிரிஞ்சிருக்க மாட்டேன். பக்கத்திலே தான் இருக்க போறேன். ஏன்னா இன்னைக்கு நிறைய உனக்கு காதலிக்கணும். மனம் விட்டு நிறைய பேசணும். உன் விருப்பம் எதுவோ அது எல்லாத்தையும் உனக்கு செஞ்சு கொடுக்கணும். உனக்கு என்ன விருப்பமான இருந்தாலும் சரி அதை என்கிட்ட சொல்லு. அது எதுவா இருந்தாலும் சரி நான் இன்னைக்கு உனக்கு செஞ்சு கொடுக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். என்னடி அப்படி பாக்குற? என்ன இதுவும் வேணுமா? என்ன வேணா கேளு. அதெல்லாம் நான் ரெடியா தான் இருக்கேன். உங்களை நான் ஒன்றும் அதுக்காக ஒன்றும் பார்க்கல. இன்னைக்கு என் கூடயே இருக்க போறேன்னு சொன்னீங்களே, அதான் என்ன திடீர்னு இந்த பொண்டாட்டி மேல இப்படி ஒரு அக்கறைன்னு பார்த்தேன். இன்னைக்குல என்னைக்குமே என் பொண்டாட்டி மேல அக்கறையும் கவனிப்போம் எனக்கு அதிகமாவே இருக்கும். ஆனா ஏதோ இன்னைக்கு முழுக்க உன் கூடயே இருக்கணும்னு எனக்கு தோணுச்சு. கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீ என் பக்கத்திலே இருக்கணும்னு ஆசைப்பட்ட. ஆனா அன்னைக்கு அத்தை உன்னை ஊருக்கு கூப்பிட்டு போயிட்டாங்க. அப்போ நினைச்சேன் ஒரு நாளாச்சு இவ கூடயே இருந்து இவனுக்கு பிடிச்ச மாதிரி எல்லாத்தையும் செஞ்சு கொடுக்கணும். கல்யாணத்துக்கு அப்புறம் எப்போதும் இவ கூட தான் இருக்க போறோம். ஆனா அதுக்கு முன்னாடி என் பொண்டாட்டி மனசுல என் கூடயே இருக்கணும்னு ஒரு ஆசை வந்துருச்சு. அதையும் நான் செஞ்சு கொடுக்கணும்ல. அதுக்காக தான் இன்னைக்கு முழுக்க முழுக்க உன் கூடயே இருக்கலான்னு உன்னை கூட்டிட்டு நான் வெளியில வந்துட்டேன். அப்படியா? அப்போ இன்னைக்கு முழுக்க இந்த முரட்டு பையன் என் கூட தான் இருக்க போறான். ஆமா, நீ எதை வச்சு என்ன முரட்டு பையன்னு சொல்லுத? அது நான் சும்மா தான் முரட்டு பையன்னு சொன்னேன்.
புரியுது புரியுது. நீ எதை பத்தி சொல்றேன்னு எனக்கு தெரியாது. அதெல்லாம் எனக்கு நிறைய ஸ்பெஷலா இருக்கு. போங்க. அதெல்லாம் நல்லா தாண்டி வைக்க போடுற. சரி சரி வச்சுக்க, அப்புறமா அதெல்லாம் தேவைப்படும். ஐயோ மாமா, இப்ப நம்ம எங்க நிக்கிறோம்னு உங்களுக்கு தெரியுதா இல்லையா? ஐயோ நான் வந்த வேலையே மறந்துட்டேனே. வாயப்பாரி இந்த மயக்கிறதுலயே குறியா இருப்பா. இவ என்ன மயக்கிட்டு நான் அவரை மயக்கனா? நல்லா தான் இருக்கு. ஜோடி பொறுத்து சூப்பரா இருக்கே. ரெண்டு பேரும் இவ்வளவு அந்யோன்யமா இருக்காங்க. லவ் மேரேஜ்னு நினைக்கேன். சார், இவங்க தான் உங்க ஒய்ஃபா சார்? ஆமா, இவதான் என்னோட ஒய்ஃபு. சார், நீங்க லவ் மேரேஜ் தானே சார் பண்ணிக்கிட்டீங்க? ஆமா, அது எப்படி உங்களுக்கு தெரியும்? அதான் நீங்க இவ்வளவு அந்யோன்யமா இருக்கீங்களே, அதை பத்தி தான் சார் சொன்னேன். உங்களை இதுக்குதான் சொன்னேன், புது இடத்துல சும்மா இருங்கன்னு. கேக்கீங்களா? புருஷன் முன்னாடினா இப்படி அந்யோன்யமா தானே இருப்பாங்க. அதுதானே அந்த பையன் சொன்னா. இதுல என்ன இருக்கு? இப்பெல்லாம் நல்லா பேச கத்துக்கிட்டீங்க. சரி, இப்போ இங்க எதுக்கு வந்தோம் அதை சொல்லுங்க. அது ஒண்ணு இல்லடி, உனக்கு ஒரு மோதிரம் எடுத்து கொடுக்கணும்னு ஆசையா இருந்துச்சு, அதான் கூட்டிட்டு வந்தேன். சரி, இரு, புது கலெக்ஷன் நிறைய வந்திருக்கான், பாப்போம். ம். தம்பி, என் ஒய்ஃபுக்கு மோதிரம் பார்க்கணும். இப்போ வந்து புது மாடல் இருந்தா காட்டுங்க. காட்டுறேன் சார், நீங்க இப்படி உட்காருங்க, நான் உள்ள போய் இப்போ வந்து புது கலெக்ஷன்லாம் எடுத்துட்டு வரேன். ரொம்ப நேரம் நிக்க வேண்டாம், உனக்கு கால் வலிக்கல. வா, இப்படி என் பக்கத்துல வந்து உட்காரு. சரிங்க மாமா. சார் இந்தாங்க சார், இதெல்லாம் இப்போ வந்த கலெக்ஷன் தான். நீலா, இதுல எது பிடிச்சிருக்குன்னு பாரு. உனக்கு எது பிடிச்சிருக்கோ சொல்லு, அதையே எடுத்துக்கலாம். மாமா, இந்த மோதிரம்லாம் ரொம்ப பெருசு பெருசா இருக்கு மாமா. இதெல்லாம் கையில போட்டுக்கிட்டே இருக்க முடியாது. இதை விட குட்டியா எடுத்துட்டாங்களே, அதெல்லாம் எப்போதும் போட்டுக்கலாம். ஆனா இதை டெய்லியும் கையில போட்டுக்க முடியாதுல்ல. குட்டியாவா? உன் கை வரலையே குட்டி குட்டியா தாண்டி இருக்கும். அதுல குட்டியா போட்டா எங்கடி கண்ணுக்கு தெரியும்? இந்த மாதிரி பெருசா போட்டா தாண்டி நல்லா பார்க்க கை நிறைஞ்சாக்கல அழகா இருக்கும். என்ன? ம்ஹும். சரி, உனக்கு பிடிக்கலன்னா வேண்டாம். நீ கேட்ட மாதிரியே குட்டியோண்டு முதல்ல எடுத்து போடுவோம், போதுமா? என் செல்ல குட்டி மாமா, இன்னைக்கு நான் என்ன சொன்னாலும் இப்படிதான் சமத்தா கேட்டுக்கணும். சரிங்க பொண்டாட்டி, நீங்க கேட்ட மாதிரியே நான் எடுத்து கொடுக்குறேன். தம்பி, இந்த முதல்லாம் ரொம்ப பெருசா இருக்கா, இதுல இருந்து கொஞ்சம் சின்ன மாடலா இருந்தா காட்டுங்க. சார் இதை பாருங்க, இது அதுல இருந்து கொஞ்சம் சின்ன மாடல் தான். இந்தா, இதுல உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை எடுத்துக்க. மாமா, அந்த மேல ரவுண்டு ரிங் இருக்கே, அதை எடுத்துக்கவா? அது ரொம்ப குட்டியா இருக்குடி, யாருக்கு இல்லையே உன் விரலே மிச்சு கண்டா இருக்கு. அதுல இதை போட்டேன்னா தெரியவே தெரியாது. வேணா அந்த லாஸ்ட்ல இருக்கு பாரு, அது என்ன எடுத்துக்க. அது கொஞ்சம் பார்க்க நல்லா இருக்கு, உன் கைக்கு போட்டாலும் அழகா இருக்கும். என்ன, அதையே எடுத்துக்கிறியா? இதை விட குட்டியா போட்டா நல்லா இருக்காதுடி, இதே எடுத்துக்க. உனக்கு பிடிச்சிருக்கா மாமா அந்த மோதிரம்? எனக்கு பிடிச்சிருக்கு, ஆனா உனக்கு பிடிக்கணும்ல, அதான் சொன்னேன். சரி, இது வேண்டாம்னா விடு, நீ சொன்ன மாதிரியே அந்த ரவுண்டு மொத்தத்தை கையில போட்டுக்க. இல்ல இல்ல, நீங்க சொன்ன மோதிரத்தை எடுத்துட்டாங்க, அதுவும் நல்லா தான் இருக்கு. நீங்க தான் என் கையில போட்டு அழகா இருக்கும் நீங்களே, அதுவே எடுத்துருவோம். இல்லடி, எனக்காக நீ எடுக்க வேண்டாம், உனக்கு பிடிச்சா பாரு, உனக்கு தானே வாங்க வந்திருக்கோம். மாமா, அது நல்லா தான் இருக்கு, அதையே நான் எடுத்துக்கிறேன். அப்ப சரி. தம்பி, அந்த கடைசியில இருக்கு பாருங்க, அந்த ஃப்ளவர் போட்டுறீங்க, அதையே நான் எடுத்துக்கிறேன். இவளுக்கு அளவு கரெக்டா இருக்கான்னு தெரியாது, நீங்க அதை கொடுங்க, நான் அவ விரல்ல போட்டு பாக்குறேன். சரிங்க சார், இதை எடுத்து தரேன். இது பத்தலைனாலும் இதே மாடல்ல சின்ன சைஸ் இருக்கு சார், இதை போட்டு பாருங்க. பத்தலைன்னா அதையும் எடுத்து வந்து தரேன். சரி கொடுங்க, முதல்ல இது அவ கைக்கு கரெக்டா இருக்கான்னு பாக்குறேன். கை கொடு, நான் போட்டு பாக்குறேன். பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு, ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. என்ன கேட்கலடி, கையில போட்டுக்க ரிங்க கேட்டா. நான் ரெண்டையும் தான் சொன்னேன். உங்களையும் பிடிச்சிருக்கு, உங்க கையால போட்டு விட்டு இந்த ரிங்கையும் எனக்கு பிடிச்சிருக்கு. அப்படியா? போங்க. போறாங்க. சரி, ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்ற, கையில போட்டுக்க. பில்லு மட்டும் வாங்கிக்கிறேன். சரிங்க மாமா. தம்பி, அந்த மோதிரம் அவ கையிலே கழட்டட்டும், கழட்ட வேண்டாம். அதுல டேக் இருக்குல்ல, அதுல உள்ள வெயிட் பார்த்தே நீங்க பில் போட்டு கொண்டு வந்துருங்க. சரிங்க சார், அந்த வெயிட் படியே நான் உங்களுக்கு பில் எடுத்துட்டு வந்துடுறேன். சரி. நிலா, உனக்கு ஆரம், நெக்லஸ், செயின் இந்த மாதிரி ஏதாச்சும் பாப்போமா? ஐயோ மாமா, அதெல்லாம் எனக்கு எதுவும் வேண்டாம். எனக்கு தான் நீங்க இப்ப ரிங் எடுத்திருந்தீங்கல்ல, இது போதும். இல்லடி, புது கலெக்ஷன் நிறைய வந்திருக்கான், வேணா சொல்லு, எதுவா இருந்தாலும் எடுக்கலாம். உனக்கு ஒரு ஜிமிக்கி பாப்போமா? நல்லா இருக்கும்டி உனக்கு ஜிமிக்கி போட்டா, எடுத்துருவா? ஜிமிக்கியா? அது இப்ப வேண்டாமே, இன்னொரு நாள் எடுப்போம் மாமா. இன்னைக்கு முழுக்க நீங்க என் கூட இருக்குன்னு சொன்னீங்க. இந்த மோதிரம் எடுக்கவே இவ்வளவு நேரம் ஆயிட்டு,
அப்புறம் ஜிமிக்கு எடுக்கனா ரொம்ப லேட் ஆயிடும். சாயங்காலம் நான் வீட்டுக்கு போகலன்னா அம்மா வேற ஏன் எதுக்குன்னு 8 கேள்வி கேட்பாங்க. அப்புறம் உங்ககிட்ட இன்னைக்கு முழுக்க பேசணும்னு நினைச்சதெல்லாம் பேச முடியாமலே போயிடும். அதான் சொல்றேன், இன்னைக்கு வேண்டாம், இன்னொரு தடவை எடுத்துக்கலாம். இப்போ இந்த மோதிரம் போதுமாமா? நீ சொல்றது சரிதான். இதுக்கே இன்னைக்கு இவ்வளவு நேரம் ஆயிட்டு. சரி, அப்ப இன்னொரு நாள் பாத்துக்கலாம். பில் போட்டுட்டு நம்ம கிளம்புவோமா? ம், சரிங்க மாமா. சார் மோதிரத்துக்குள்ள பில்லு இந்தாங்க சார். தம்பி, இது மோதிரத்துக்கு போக மிச்ச பணம் இருக்கும், அதை நீயே எடுத்துக்க. சார் இதுல மிச்சம் 2000 ரூபாய் வரும் சார். அவ்வளோத்தையும் நான் எடுத்துக்கவா? பரவாயில்ல, எடுத்துக்க. நீ பார்த்த வேலைக்காக தான் இதை நான் உனக்கு கொடுத்துருக்கேன். நான் கேட்ட பொருள் எல்லாத்தையும் கரெக்டா எடுத்தாந்து கொடுத்தல, அதுக்கு தான் வச்சுக்க. சார் ரொம்ப நன்றி சார். இந்த பணத்துக்காக சொல்லல, உண்மையிலேயே உங்களுக்கு நல்ல மனசு சார். உங்க மனசுக்கு ஏத்த மாதிரியே உங்க மனைவி அமைச்சிருக்காங்க. உங்க ஜோடி பொறுத்த அழகா இருக்கு சார். அடிக்கடி நம்ம கடைக்கு வாங்க, நான் நல்ல மாடல்லாம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு காட்டுதேன். சரி தம்பி, இருக்கட்டும். அப்ப நாங்க வரோம். இல்ல, போலாம் வா. என் மாமாவோட பணத்துக்கு என் மாமாவை எல்லாத்துக்குமே பிடிக்கும். என் செல்ல மாமா. வாங்க மாமா போலாம். நானே உன்னிட்ட 2000 ரூபாய் அட்வான்ஸ் கேட்கலான்னு தான் நினைச்சேன். வீட்டில் வேற அம்மா கஷ்டமா இருக்கு, உன்னிட்ட பணம் கிடைச்சா வாங்கிட்டு வான்னு சொன்னாங்க. இவர்கிட்ட கேட்டா கொடுப்பாரோ மாட்டாரோன்னு பயந்துகிட்டு இருந்தேன். ஆனா இவர் எப்படி என் மனசுல இருக்கிறது புரிஞ்சு பணத்தை கொடுத்துட்டு போனாரு. உண்மையிலே இது தெரிஞ்சு கொடுத்தாரா தெரியாம கொடுத்தாரான்னு தெரியல. ஆனா அவருக்கு நல்ல மனசு. அவருக்கு மனசுக்கு ஏத்த மாதிரியே அவருக்கு ஏத்த மனைவியா அமைஞ்சிருக்காங்க. நல்லா இருக்கணும், ரொம்ப நல்லா இருக்கணும் ரெண்டு பேரும். இந்த மாமா எங்க போனுச்சு? இந்த நில்லு இப்ப வந்துடுறேன்னு சொன்னது ஆளை காணோம். போய் பொண்டாட்டி. மாமா எங்க போனீங்க? பூ வாங்க தான் போயிருந்தீங்களா? நான் கடைக்குள்ள போகும்போதே உனக்கு பூ வாங்கி கொடுத்துட்டு போலான்னு தான் நினைச்சேன். ஆனா அந்த அக்கா காலையிலே கட்டின பூ வச்சிருந்தாங்களா, அது கொஞ்சம் வாடி இருந்துச்சு. அதான் போகும்போதே சொல்லிட்டு போனேன், கொஞ்சம் முட்டு பூ கட்டி வச்சிருங்க, நான் போகும்போது வாங்கிக்கிறேன்னு. அதான் போய் வாங்கிட்டு வந்தேன். நானே உங்ககிட்ட வாங்கி கேட்கலான்னு தான் நினைச்சேன். ஆனா நீங்களே வாங்கியாந்து வச்சு விடுவீங்கன்னு எதிர்பார்க்கல. நான் இதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி உனக்கு பூ வச்சு விட்டேன், ஞாபகம் இருக்கா? அதெல்லாம் என் வாழ்க்கையில எப்போதுமே மறக்க முடியாத ஒரு சந்தோஷமான நிகழ்வு மாமா. அதை எப்போதுமே நான் மறக்க மாட்டேன். அந்த கோயில்ல உங்க கையால என் தலையில பூ சுட்டி என் நெத்தியில குங்குமம் வச்சு மனசார உங்களுக்கு மனைவியா என்னை ஏத்துக்கிட்டீங்க. என்னதான் ஊரை கூட்டி எல்லாரும் முன்னாடியே நீங்க என் கழுத்துல தாலி கட்டினாலும் நமக்கு நடந்த அந்த கல்யாணம் தான் மாமா நம்மளோட பந்தத்தோட ஆரம்பம். நம்ம உண்மையிலே அன்னைக்கு தான் மாமா கணவன் மனைவி ஆனோம். அந்த நாளை என்னால் எப்போதுமே மறக்க முடியாது, மறக்கவும் மாட்டேன். இந்த பந்தம் இந்த ஜென்மத்தோட மட்டும் முடியக்கூடாது. அந்த கடவுள் இனி நமக்கு எத்தனை பிறவி கொடுத்தாலும் சரி, நம்ம 2 பேரும் கணவன் மனைவியா தான் வாழணும். நீ எங்க இருந்தாலும் நான் உன்னை தேடி வருவேன், உன்னை எனக்கு சொந்தமாக்கிப்பேன். ஏன்னா நீ எனக்கானவா, என் உசுறு, எனக்குன்னு பிறந்தவா. அந்த கடவுள் இப்படி ஒரு அழகு தேவதையை படைச்சு அவளுக்கு நிறைய நல்ல குணங்களை கொடுத்து, அன்பு கட்டுறதுல ஒரு தோழியாகவும், அரவணைக்கிறதுல ஒரு தாயாகவும், காதல் பண்றதுல ஒரு மனைவியாகவும், இப்படி பல குணங்களையும் உனக்கு கொடுத்து எனக்குன்னே என்கிட்ட அனுப்பி வச்சிருக்காரு. உன்னை நான் பத்திரமா பார்த்துப்பேன். கண்டிப்பா உனக்கு எந்த கஷ்டத்தையும் கொடுக்க மாட்டேன். சந்தோஷத்துல கூட உன் கண்ணுல இருந்து கண்ணீர் வர மாட்டேன். உண்மை படிச்சு சாப்பிடும் பத்துக்க. போங்க மாமா. அழகு அழகு அப்படியே கொட்டி கிடக்கு. சரிடி, டைம் ஆயிட்டு, நம்ம கிளம்புவோமா? போலாம் மாமா. ஆனா அதுக்கு முன்னாடி என்னம்மா, என்ன சொல்லு. மாமா பசிக்குது. ஐயோ, இத மறந்துட்டேனே. நான் உன்னை வெளில கூட்டு வந்து எவ்வளவு நேரம் ஆச்சு, இன்னும் சாப்பிட ஒண்ணுமே வாங்கி தரல பாரு. பேச்சு வார்த்தையில இருந்துட்டேனே. சரி சரி, இப்போ லஞ்ச் டைம் ஆயிடுச்சு. நம்ம பேசாம சாப்பாடு சாப்பிடுவோமா? ஒரு நல்ல ஹோட்டல்ல போய் உனக்கு என்னெல்லாம் பிடிச்சிருக்கோ எல்லாத்தையும் வாங்கி சாப்பிடலாம். இன்னைக்கு உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அந்த சாப்பாடு தான் நானும் சாப்பிட போறேன். ஹோட்டல் சாப்பாடா மாமா? உங்களுக்கு தான் ஹோட்டல் சாப்பாடு பிடிக்காதே. அப்புறம் சாப்பிட்டுட்டு உங்களுக்கு ஏதாச்சும் நைட்னா இல்ல இல்ல வேண்டாம். நம்ம 2
குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வீட்டில் போய் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வெளியில் வருவோம். ஹோட்டல்லாம் சாப்பிட வேண்டாம் மாமா, உனக்கு ஒத்துக்காது. ஐயோ எவனுக்கு பொண்டாட்டி, ஒரு டைம் ஹோட்டல்ல சாப்பிட்டு போய் எனக்கு எதுவும் ஆகாது. எனக்கு உனக்கு பிடிச்சது எல்லாத்தையும் நான் செஞ்சு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு தானே கூட்டு வந்தேன். இப்போ போய் வீட்டுக்கு போக சொல்றியா? வீட்டுக்கு போய் சாப்பிட்டுட்டு இல்ல அது டைம் ஆயிடும். அப்புறம் நீ ஈவினிங் வீட்டுக்கு வேற சீக்கிரமா போகணும்ப. அப்புறம் உனக்கு பிடிச்சதெல்லாம் நான் எப்படி செஞ்சு கொடுக்க முடியும்? அதுக்காக உன்னை இவ்வளவு கஷ்டப்பட்டு நான் கூட்டு வந்தேன். உங்க பிறகு இங்கேயே இவ்வளவு டைம் ஆயிட்டு. அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், நம்ம இன்னைக்கு ஒரு நாளைக்கு ஹோட்டல்லே சாப்பிட்டுலாம். அப்புறம் உனக்கு பிடிச்ச சாப்பாடு மட்டன் பிரியாணி. நீ அன்னைக்கு அம்மா கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தியே உனக்கு மட்டன் பிரியாணி பிடிக்கணும். அன்னைக்கு நான் கேட்டேன், அதுவே சாப்பிடலாம். இங்க ஒரு ஹோட்டல்ல நல்லா இருக்குமா. முத்துப்பாண்டி ஒருத்தர் சாப்பிட்டுட்டு சொன்னான், அங்கேயே போலாம். அங்க உனக்கு என்னெல்லாம் பிடிக்கும் எல்லாத்தையும் ஆர்டர் பண்ணு. நம்ம 2 பேரும் சேர்ந்து உனக்கு பிடிச்ச ஐட்டத்தையே சாப்பிடலாம். அப்புறம் இந்த அளவுக்கு பொண்டாட்டிக்கு நான் ஊட்டி விட்டுக்கிட்டே நானும் சாப்பிடுவேனா. நான் உனக்கு ஊட்டி விடுவேன், நீனே எனக்கு ஊட்டி விடணும். சரியா? இன்னைக்கு ஃபுல்லா உனக்கு பிடிச்சதை மட்டும்தான் நான் செய்ய போறேன். இதுக்கெல்லாம் நீ தடை போடக்கூடாது. சரியா? ஐயோ மாமா சொன்னா கேளு, உனக்கு ஒத்துக்காது. இதெல்லாம் எனக்கு ஒண்ணும் செய்யாது. நான் தான் சொல்றேனே, புருஷன் சொல்றத கொஞ்சமாச்சு கேளுடியே. என்ன மாமா என் மேல கோவப்படுத? ஐயோ நான் ஏன் உங்களை கோவப்பட போறேன்? இல்ல அன்பா சொன்னேன். புருஷன் சொன்னா பொண்டாடி கேட்கணும்ல. நீ சொன்னா நான் எப்படி கேட்டுக்கிறேன். அதே மாதிரி இன்னைக்கு இந்த ஒரு விஷயத்துல நான் சொல்றது நீ கேள. நான் கோவம்லாம் பட மாட்டேன். என் செல்லத்துக்கிட்ட, என் தங்கத்துக்கிட்ட, என் கொட்டி வயிறுத்துக்கிட்ட நான் கோவப்படுவேனா? இல்ல, நீங்க கோவப்பட்ட மாதிரி தான் இருந்துச்சு. சாச்சா, என் செல்லத்து மேல நான் கோவப்படுவேனா? நான் ஒன்னும் கோவப்படலடி. வேணா நான் கோவப்படலன்னு நிரூபிச்சு காட்டுவா. நீங்க எப்படி நிரூபிச்சு காட்டுவீங்கன்னு எனக்கு தெரியாதே. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். சரி, உங்களுக்கு ஒன்றும் ஆகாதுன்னா பரவாயில்ல, சாப்பிட்டுக்கலாம். இப்படிதான் புருஷன் சொன்னா பொண்டாட்டி சமத்தா கேட்டுக்கணும். எவ்வளவு பொண்டாட்டி, இந்த வீராவோட பொண்டாட்டினா இப்படிதான் இருக்கணும். தங்கம் சொல்லும். போதும் போதும், கொஞ்சம் நேரம் மிச்சம் வச்சிருங்க. அதெல்லாம் தேவைக்கு அதிகமா அவங்க மாமாட்ட இருக்குடி. அது இன்னைக்கு நிறைய உனக்கு கொடுக்கணும் பாத்துக்க. அதெல்லாம் நிறைய கொடுப்பேன். சரி, உனக்கு பசிக்கணும்ல, வா போலாம். ஹோட்டல்ல சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் உனக்கு கொஞ்சம் ட்ரெஸ் எல்லாம் எடுக்க வேண்டியது இருக்கு. நம்ம போய் அப்படியே ட்ரெஸ் எடுத்துட்டு அப்புறமா அப்பாவோட ஆஃபீஸ்க்கு போயிடலாம். அங்க போனா கொஞ்சம் டைம் கிடைக்கும். எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாம ஈவினிங் வரைக்கும் பேசிக்கிட்டு இருக்கலாம். பேசிக்கிட்டு நீங்க மாமா ஆபீஸ்க்கு போனா பேசிக்கிட்டு இருப்பீங்க. இங்க என்ன பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியாது. அப்போ பிளான் எல்லாம் போட்டுட்டு என்ன கூட்டி வந்திருக்கீங்க. பிளான் எல்லாம் ஒண்ணும் இல்லடி. இன்னைக்கு உன்னோட ஆசை எல்லாத்தையும் நான் செஞ்சு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கேன். இதெல்லாம் இங்க வாங்கி கொடுத்துருவேன். ஆனா அது அங்கதான் டிஸ்டர்பன்ஸா இருக்காது. அதுக்கு சொன்னேன். வீட்டுக்கு போனா அவங்க அம்மாலாம் இருக்காங்க. அப்புறம் நீ ஆசைப்பட்டது எதையும் செய்ய முடியாதுல்ல. எனக்காக ஒண்ணும் இல்ல, உனக்காகத்தான். எனக்காகலாம் நான் கூட்டு போலப்பா. உனக்கு பிடிச்சா சொல்லு, இல்லைன்னு வேண்டாம். வீட்டுக்கே போலாம். ஆமா, இதுல என்ன இருக்கு. உனக்கு கூட இருந்தா உனக்கு பிடிக்குமேன்னு நினைச்சுதான் சொன்னேன். உங்களை எனக்கு மட்டும் ஆசை இருந்தா ஏன் உங்களுக்கு இல்லையா? அதெல்லாம் ஆசை நிறைய இருக்கு. அது எப்படி இல்லாம இருக்கும்? இப்படி அழகு பதுமை போல பொண்டாட்டி இருக்கா. அதுவும் இப்படி அலங்காரம்லாம் பண்ணிக்கிட்டு இந்த முட்டை கண்ணு கொடுக்கலன்னு கண்ணம், அப்புறம் இந்த தேன் முட்டாய் மாதிரி ஸ்வீட்டா டேஸ்டா இந்த குட்டியோண்டு பார்த்துட்டு இதெல்லாம் இருக்குல்ல. இதெல்லாம் பார்த்தா ஆசை வராம இருக்குமா என்ன? இருக்கு. இல்ல அப்புறம் ஆபீஸ் ரூம் போற வரைக்கும் தாங்காது பத்துக்க. அப்புறம் இடவிடமா ஏதாச்சும் பண்ணிடுவேன். எனக்கு தெரியுது நீ என்னமோ பண்றதுக்கு தான் இப்படிலாம் என்கிட்ட கேள்வி கேட்கிறேன்னு. வேண்டாம் வேண்டாம் சொல்லிட்டேன் பத்துக்க. முதல்ல இந்த பார்வையை மாத்திரி ஒரு மாதிரியா பண்ணுது எனக்கு. ஐயோ எவ்வளவு மாமா பேச்ச பாரு, பேச்ச அப்படியே பேச்சிலேயே என்ன கவுத்துருவாரு. அழகு மாமா ஏன் கண்ண பொசு பொசுன்னு இல்ல, உங்க கண்ணதான் சும்மா பொசு பொசுன்னு இருக்குது. இதைத்தான் கடிச்சு திங்கன்னு பாத்துக்கோங்க. இன்னைக்கு கடிச்சு தின்னுறேன். உனக்கு இல்லாததா எவ்வளவு வேணாலும் கடிச்சு தின்னுக்க. இன்னைக்கு உனக்கு மட்டும்தான் இந்த கண்ணை சொந்தம் பத்துக்க. எவ்வளவு வேணாலும் கடிச்சுக்க. கண்ணத்துல மட்டும் இல்ல, அதுலயும் கடிச்சுக்கணும்னா கடிச்சுக்க. இதெல்லாம் அங்க போய் பாத்துக்கலாம். இப்ப பசிக்கு. நீங்க ஆபீஸ்க்கு போற வரைக்கும் என்ன தூக்கிக்கிட்டே தான் எல்லா இடத்துக்கும் போகணும். தானே என் பொண்டாடி தூக்கி தொலைவே வச்சுக்கிறேன்டி. இதெல்லாம் ஒரு வரமாக்கும். சாதாரணமா கடிச்சிருமா என்ன? இன்னைக்கு முழுக்க முழுக்க உன்னை தூக்கி தாண்டி சமைக்க போறேன். சரி வா, நான் தூக்கிட்டு போறேன். சரி, நான் உங்க மீசையை பிடிச்சிக்கிட்டே வா. இப்ப பார்த்தாலும் என் மீச மேலதான் கண்ணாவே இருக்கா. உனக்கு இல்லாதா? உனக்குத்தான்
பிடிச்சுக்க, நீ என் மீசையை பிடிச்சுக்க, நான் உன்னை கட்டி அடிச்சுக்கிறேன். சரி என்ன தூக்கிக்கோங்க. என் அழகு பிள்ளை, என் தங்க பிள்ளை, என் செல்ல குட்டி, என் கட்டி தங்கம். போலாமா? போலாம். ஐயோ, பச்சை பிள்ளையாட்ட சிரிப்போம். குழந்தை குழந்தை. சரி வா வா போலாம். விமல் சார், சார் ஆ, ஆ, சொல்லுங்க ராணி. என்ன சார் டாலி பண்ணிட்டீங்களா இல்லையா? அதான் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஒன்னும் நடக்கிற மாதிரி தெரியலையே. முயற்சி பண்றீங்களா சார்? நீங்க தானே சொன்னீங்க இதெல்லாம் எனக்கு நல்லா தெரியும், நானே டாலி பண்ணி கொடுக்குறேன்னு. இப்போ என்ன இப்படி சொல்றீங்க? நான் சொல்றது இந்த டேலி இல்ல, அது வேற டேலி. அதான் வந்த நாள்ல இருந்து ட்ரை பண்றேன், ஆனா எதுவும் நடக்க மாட்டேங்குதே. என்ன சார் சொல்றீங்க? எனக்கு புரியல. புரியல? புரியல சார். புரியல? அது பெரிய விஷயம் ஒண்ணு இல்ல. ஆமா, உங்க கண்ணத்துல என்ன? என் கணத்துலயா? என் கணத்துல என்ன? ஒண்ணும் இல்லையே. இல்ல இல்ல, அந்த உங்க கண்ணத்துல ஏதோ இருக்கு பாருங்க. அந்த அந்த லிப்பு கிட்ட அந்த பக்கத்துல லைட்டா ஒயிட்டா பார்க்க அழகா குட்டியோண்டு அது இருக்கு பாருங்க. சார் என்ன சொல்றீங்க? எனக்கு புரியல. அதான் ராணி, அந்த உதட்டுக்கிட்ட லைட்டா இருக்கே அந்த குட்டியோண்டு அது. எனக்கு தெரிஞ்சு அது வெக்கம்னு நினைக்கிறேன். நீங்க நல்லா வெக்கப்படுவீங்களோ? அதெல்லாம் ஒண்ணும் இல்லை சார், உங்களுக்கு அப்படி தெரியுது. எவ்வளவு அழகா வெக்கப்படுறா. நான் சொன்ன உடனே வெக்கப்படுறேனா? அப்போ அவ மனசுலயும் நான் இருக்கேனா? இல்ல எனக்கு தான் இப்படி தோணுதா? ஐயோ, இது எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரியலையே. ஆனா அழகா இருக்கு. ரொம்ப அழகா வெக்கப்படுறா. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இவளை. அவளுக்கும் எனக்கு பிடிச்சிருக்குமா? அதான் நான் சொன்ன உடனே ராணி. சார் நீங்க முடிச்சிட்டு சொல்லுங்க சார், நான் அப்புறமா வந்து வாங்கிக்கிறேன். என்ன போயிட்டா? அப்படின்னா அப்படின்னா அவ மனசுலயும் நான் இருக்குனா? அதனாலதான் என் முகத்தை பார்க்க முடியாம போயிட்டாளா? ஐயோ டே விமலே, நீ மச்சக்காரன்டா. உனக்கு எங்கேயோ ஒரு அதிர்ஷ்டம் காத்துக்கிட்டு இருக்கு. கரெக்ட் பண்ண முடியாதுன்னு நினைச்சனே. எப்படி இப்படி நடந்தது தெரியலையே. ஐயோ, இது சொல்றதுக்கு ரூபி வேற இல்லையே. அவ இருந்தா இதை சொல்லி இருக்கலாம். எங்க போய் தொலைஞ்சா இந்த வெள்ளை பூசணி? அப்போ இன்னைக்கும் மைக்கேல் சார் ஆஃபீஸ்க்கு வரமாட்டாரா? தெரியலடி, நேற்றே மைக்கேல் சார் ஆஃபீஸ்க்கு வர வேண்டியதுதான். ஏன்னா நேற்று ஒரு கிளைண்ட் மீட்டிங் இருந்துச்சு. மார்னிங் தான் அந்த மீட்டிங். ஆனால் சாருக்கு ஏதோ முக்கியமான வேலை இருக்குது, அதனால ஆஃப்டர்நூன் அந்த மீட்டிங் வச்சுக்கலான்னு விமல்கிட்ட கால் பண்ணி சொன்னார். விமல் தான் என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தான். அப்புறம் ஒரு 1 hour கழிச்சு என்னால் இன்றைக்கி ஆஃபீஸ்க்கு வர முடியாது, நாளைக்கு அந்த மீட்டிங்கை வச்சுருங்க, நான் நாளைக்கு கன்ஃபார்மாக வந்துடுவேன் அப்படின்னு சொன்னான். ஆனால் இன்னைக்கு வராரா என்னன்னு எனக்கு கன்ஃபார்மாக தெரிலடி. இன்னைக்கு நான் மைக்கேல் சாரை பார்த்தே ஆகணும்டி. எனக்கு அவர் ஞாபகமாகவே இருக்குது. லாஸ்ட் டைம் தீபாவளிக்கு முந்தின நாள் மீட்டிங்கில் பார்த்தது. நேற்று கூட அவர் ஆஃபீஸ்க்கு வருவார்னு நான் எப்படிலாம் ரெடியாகி வந்தேன் தெரியுமா? நான் இவ்வளோ சீக்கிரமாலாம் ஆஃபீஸ்க்கே வரமாட்டேன். ஆனால் அவரை பார்க்கணுங்கிறதுக்காக தான் நேற்று அவ்வளோ காலையில் நான் கிளம்பி வந்தேன். ஆனால் நேற்றும் அவர் வரவே இல்லை. இவ்வளோ நாளாக அவர் ஆஃபீஸ்க்கு லீவும் போட மாட்டார். ஆனால் ஏன் இப்போ மட்டும் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு தெரில. அவர்கிட்ட நான் என் மனசில் இருக்கிறத சொல்லலான்னு இருக்கேன்டி. இன்னைக்கு அவர் வந்தார்னா கண்டிப்பாக அவர்கிட்ட நான் சொல்லிடுவேன். உன் மனசில் இருக்கிறத என்ன அவர்கிட்ட சொல்ல போகிற? என்னடி தெரியாத மாதிரி கேட்குற? அவரை நான் லவ் பண்ணுறேன்னு தெரியும்ல, அவருக்கும் என்னை பிடிக்கும், என்கிட்ட எப்படிலாம் பேசுவார், நீனு பார்த்துக்கிட்டு தானே இருக்க. அதான் எத்தனை நாளைக்கு இப்படியே மனசுலேயே வச்சுக்கிட்டு இருக்கதே, இன்றைக்கி அவர்கிட்ட ஓப்பனாக எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிடலான்னு பார்க்குறேன். பிடிச்சிருக்கா? நீ சீரியஸாவா பேசுகிற? நீ விளையாட்டுக்கா இத்தனை நாளாக பேசிக்கிட்டு இருக்கல நான் நினச்சிக்கிட்டேன். உண்மைக்குமா சொல்கிற? அவரை நீ லவ் பண்ணுறியா? விளையாட்டுக்கு சொல்கிறேனா? ஏய், சீரியஸாக சொல்லிக்கிட்டு இருக்கேன். அவர் எனக்கு மட்டும் சொந்தமானவர், அவர் எனக்கு தான் வேணும். அவரை நான் எந்த அளவுக்கு லவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் தெரியுமா? அவர் கூட வாழ்கிற வாழ்க்கையை ஒவ்வொரு நாளும் நான் கற்பனை பண்ணி வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். அவர் மேலே என் உசிரியே வச்சிருக்கேன்.
அவரை நான் யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன். எனக்கு மட்டும்தான் அவர் சொந்தமாகணும். அவரும் அவர் காதலும் எனக்கு மட்டும்தான் சொந்தமாகணும். அவரை நான் கண்டிப்பா அடைவேன். எங்களுக்கு நடுவில் அப்படி வேற யாராச்சும் வரணும்னு நினைச்சாங்கன்னு நினைச்சுக்க, அதுக்கப்புறவே இந்த ரீத்துவோட இன்னொரு முகத்தை பார்க்க வேண்டியது இருக்கும். இதுக்கப்புறம்லாம் என்னால் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது. இன்னைக்கு அவர் ஆஃபீஸ்க்கு வந்த உடனே என் மனசில் இருக்கிறத அவர்கிட்ட சொல்ல போறேன். அவர் எனக்கு வேணும், அவருக்கும் என்னை பிடிக்கும். கண்டிப்பா நான் அவர்கிட்ட என் லவ்வை சொன்னதும் என் லவ்வை அவர் அக்செப்ட் பண்ணிப்பாரு, என்னை ஏத்துப்பாரு. இல்ல நான் உங்ககிட்ட இப்படி கேட்குறேன்னு எதுவும் நினைக்காத. ஒருவேளை அவரு வேற யாரையாச்சும் லவ் பண்ணிக்கிட்டு இருந்தா நாசம் பண்ணிடுவேன். அவர் எனக்கு மட்டும்தான் சொந்தம். எங்க 2 பேத்துக்கு நடுவில் எவ்வளாச்சும் வரணும்னு வச்சானே நினைச்சுக்க, அவ வாழ்க்கை அழிச்சு அவளை நிர்மூலமாக்கிடுவேன். என் மைக்கில் என்ன மட்டும்தான் லவ் பண்ணணும், என் கூட மட்டும்தான் சேர்ந்து அவர் வாழணும். அவர் எனக்கு சொந்தமானவர். அவரோட மனசுல எவ்வளாச்சும் இடம் பிடிக்கணும்னு நினைச்சா அப்புறம் அவ இந்த பூமியில நிம்மதியா வாழ்றதுக்கு அதான் கடைசி நாளா இருக்கும். உனக்கு இந்த ரீத்துவை பத்தி சரியா தெரியாது. எனக்கு ஒண்ணு வேணும்னா வேணும், அது எப்படி இருந்தாலும் சரி, அதை நான் அடைஞ்சே தீருவேன். அது குறுக்க யாரு வந்தாலும் சரி நிம்மதி இல்லாம போயிருவாங்க, நிம்மதி இல்லாம ஆக்கிடுவா இந்த ரீத்து. ஆத்தி சரியான பைத்தியக்காரியா இருப்பாப்பலையே. இவ உண்மையிலே மனுஷியா இல்ல பிசாசா இப்படி பேசுறா? இவ குணம் தெரியாம இவளை வேற என் ஃப்ரெண்ட் ஆக்கிக்கிட்டேனே. இப்ப இவளை விட்டு போனாலும் என்னையே ஏதாச்சும் பண்ணிடுவாளே. அம்மாடி, இவகிட்ட வாயை திறந்து பேசக்கூடாது, சத்தம் கட்டாம இருந்துடணும். இவ லவ் பண்றா இல்ல என்ன இளவும் பண்றா, நமக்கு என்ன? நம்ம ஆஃபீஸ்க்கு வந்தோமா, வேலையை பார்த்தோமா, வீட்டுக்கு போனோமான்னு இருந்துடணும். இந்த மாதிரி பிசாசிட்டெல்லாம் வாயே கொடுக்க கூடாதுப்பா. என்ன ஜெபி திரும்பிட்ட? இல்ல, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருந்துச்சு, நான் மறந்துட்டேன். அதை இன்னைக்கே முடிச்சு கொடுக்கணும். நான் அந்த ஒர்க்கை பார்க்க. எதுவாக இருந்தாலும் நம்ம அப்புறமா பேசுவோம். சரிடி, நீ வேலையை பாரு, நான் வாஷ்ரூம் வரைக்கும் போயிட்டு வரேன். போயிட்டு வா போயிட்டு வா. அத்தி பிசாசு, அம்மாடி, இந்த பிசாசு கூடயா இத்தனை நாள் கூடயே இருந்தோம். நாளைக்கெல்லாம் இங்கே இருக்கக்கூடாது, முன்னாடி போய் உட்காந்துக்கணும். ராஜா சார். ராஜா சாரா? அட, நம்ம ராஜா சார் வந்திருக்காரு. என்ன ஜேபி விமல், எதுக்கு அப்படி பாக்குறீங்க? நல்லா இருக்கீங்களா 2 பேரும்? சார் நல்லா இருக்கும் சார். ஆமா, நீங்க எப்படி சார் இருக்கீங்க? என்ன சார் உங்களுக்கு ஆக்சிடென்ட் அப்படி இப்படின்லாம் சொன்னாங்க, சீரியஸா இருக்கதெல்லாம் பேசிக்கிட்டாங்களே. எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஆமா, இடையில ஒரு கார் ஆக்சிடென்ட், கொஞ்சம் சீரியஸா தான் இருந்தேன். இப்போ ஓகே, எல்லாம் நார்மல் ஆயிட்டு. அதான் மறுபடியும் ஆபீஸ் கிளம்பி வந்துட்டேன். அப்புறம் ஆபீஸ்ல ஒர்க் எல்லாம் எப்படி போய்கிட்டு இருக்கு? அதெல்லாம் ஆபீஸ்ல நல்லா தான் சார் ஒர்க் போய்கிட்டு இருக்கு. இந்த வருஷமும் நம்ம கம்பெனி தான் ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கு. போன வருஷத்தை விட இந்த வருஷமும் நம்ம கம்பெனி அதிகமான ப்ராஃபிட் எடுத்திருக்குன்னு புது சிஓ தீபாவளிக்கு எங்களுக்கு போனஸ்லாம் கொடுத்தாரு சார். ஜேபி சொல்றது கரெக்ட் தான் சார். புது சிஓ நம்ம ஆஃபீஸா இருக்கட்டும், ஃபேக்டரியா இருக்கட்டும், எல்லா இடத்துலயுமே நிறைய மாற்றத்தை கொண்டுட்டு வந்திருக்காரு. பிசினஸ் பத்தியான நிறைய ஐடியா எங்களுக்கு கொடுத்திருக்காரு. புது புது கான்டாக்ட் எல்லாம் கொண்டுட்டு வந்தாரு. அவர் சொன்னபடியே அவர் கொடுத்த வேலையெல்லாம் நாங்க முடிச்சு கொடுத்தோம். அதனால போன வருஷத்தோட இந்த வருஷமும் நம்ம கம்பெனியும் ஃபர்ஸ்ட்ல இருக்கு, நிறைய ப்ராஃபிட்டும் கிடைச்சிருக்கு சார். எனக்கு தெரியும், அவன் இந்த கம்பெனியில இருந்தா இந்த கம்பெனியோட பேரும் புகழும் அதிகமாகும். இந்த மாதிரி புது புது விஷயங்களை கொண்டுட்டு வந்து என்னோட பிசினஸ பெரிய லெவலுக்கு கொண்டுட்டு வருவான்னு எனக்கு தெரியும். அதான் கரெக்டான ஆளை என் இடத்துல உட்கார வச்சிருக்கேன். மைக்கேல் சார் உங்க ஃப்ரெண்டு தானே? ஆமாமா, அவன் என் ஃப்ரெண்டு தான். சின்ன வயசுல இருந்தே அவனும் நானும் ஒன்னாதான் வளர்ந்தோம். என் கூடயே தான் இருக்கான், என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு. சார் நீங்களும் மைக்கேல் சார் பார்க்க ஒரே மாதிரி இருக்கீங்க, ஆனா உங்களுக்குள்ள ஒரு வித்தியாசம் இருக்கு சார். நீங்க ஒர்க்ல எப்படி டெலிகேஷனா பிரிஸ்கா இருக்கீங்களோ அதே மாதிரி ஒர்க் முடிஞ்சதுக்கு அப்புறம் ரொம்ப குவைட்டா அமைதியாகிடுறீங்க. ஆனா மைக்கேல் சார் அப்படி இல்லை சார். எல்லா விஷயத்திலயுமே துரு துருன்னு இருப்பாரு. அவரோட விளையாட்டு திறமை, பேச்சு திறமை, எங்க கூட எல்லாம் எவ்வளவு ஜாலியா பேசுவார் தெரியுமா? எங்களை ஒரு ஸ்டாஃப் மாதிரியே நினைக்க மாட்டாரு. ஒர்க் இருக்கும்போது தான் நாங்க ஸ்டாஃப், ஒர்க் எல்லாம் முடிஞ்சிட்டுனா ஃப்ரெண்டு மாதிரி எங்க கிட்ட பேசுவார் சார். எதையுமே சீரியஸா எடுத்துக்க மாட்டான். எல்லாத்துலயும் இப்படிதான் விளையாட்டு தரமா இருப்பான். ஆனா எவ்வளவு பெரிய ப்ராப்ளத்தை அவங்க கிட்ட கொண்டுட்டு போனாலும் ஈஸியா சால்வ் பண்ணிடுவான். இன்னொரு விஷயம், ஒருத்தவங்களோட முகத்தை பார்த்தே அவங்க மனசுல என்ன இருக்குன்னு படிக்கிறவன் அதெல்லாம் ஈஸியா கண்டுபிடிச்சிருவான். அவனுக்கு தெரியும் யாருக்கிட்ட எப்படி நடந்துக்கணும், எப்படி பேசணும், எப்படி பழகணும் அப்படின்னு எல்லா விஷயமே அவனுக்கு தெரியும். அதனாலதான் உங்களை எல்லாம் பார்த்த உடனே உங்க கூட க்ளோஸ் ஆயிட்டான். சரி, அவன் ஆபீஸ்க்கு வந்துட்டானா? மைக்கேல் சாரா? இன்னும் வரல சார். இன்னும் வரலையா? அவன் நான் ஆபீஸ் கிளம்புறதுக்கு 1 ஹவருக்கு முன்னாடியே நான் கிளம்பி ஆபீஸுக்கு போய்கிட்டு இருக்கேன்லாம் என்கிட்ட சொன்னான். அப்படின்னாலும் நேரத்துக்கு வந்திருக்கணுமே. எங்க போனா? ஒருவேளை ஆபீஸ் ஒர்க்கா எங்கேயும் வெளில போயிருக்கானா? அப்படி போனாலும் என்கிட்ட சொல்லியிருப்பானே. என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான் இவன்? ஆளு 2-3 நாள் சரியில்லை. ஒழுங்கா என்கிட்ட பேசவும் மாட்டேங்கிறான், என்னை பார்க்கவும் வர மாட்டேங்கிறான். இன்னைக்கு ஆபீஸ்க்கு வரட்டும்.
அப்படி என்னதான் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு நானே தெரிஞ்சுக்கிறேன். வரட்டும் வரட்டும். சரி, நான் என்னோட கேபினுக்கு போறேன். ஏதாச்சும் பெண்டிங் ஒர்க் இருந்துச்சுன்னா என்னோட கேபினுக்கு அனுப்பிவிங்க. நான் லீவ்ல இருந்தப்போ எந்தெந்த கம்பெனில நீங்க கான்ட்ராக்ட் எடுத்தீங்க அதோட ஃபுல் டீடைல், அப்புறம் இது வரைக்கும் எத்தனை கம்பெனிக்கு நம்ம ஸ்டாக் அனுப்பியிருக்கோம் அப்படிங்கிற எல்லா டீடைலையும் என்னோட கேபினுக்கு கொஞ்சம் அனுப்பி வச்சிருங்க. சார் இந்த டீட்டெயிலாம் அசிஸ்டன்ட் மேனேஜர்கிட்ட தான் இருக்கு. அவங்க வந்ததும் நான் கலெக்ட் பண்ணிட்டு உங்க கேபினுக்கு கொண்டுட்டு வரேன் சார். அப்ப இன்னும் இவன் ஆபீஸ்க்கு வரலையா? நான் வந்திருப்பா ஏதாச்சும் வேலையா இருப்பான்ல நினைச்சேன். இன்னைக்கு ஆபீஸ்க்கு கன்ஃபார்மா போய் ஆகணும்னு என்கிட்ட சொன்னால. நான் வருது அவளுக்கு தெரியாது. அவளுக்கு நான் சர்ப்ரைஸ் கொடுக்கலான்னு பார்த்தா அவ எங்க போனா? இந்த மைக்கிலையும் காணும். என்ன நடக்குது ஆபீஸ்ல? ஆமா, அசிஸ்டன்ட் மேனேஜர் இன்னும் ஆபீஸ்க்கு வரலையா? விமலு சார் நம்ம ரூபியை பத்தி தான் கேட்காரு. ஐயோ ஜேபி, நான் இதை மறந்துட்டேனே. சாரை பார்த்த அதிர்ச்சியில ரூபி தான் அசிஸ்டன்ட் மேனேஜருங்கிற ஞாபகமே எனக்கு இல்லாம போச்சு. ஆமா, அவளை காணோம். சார் வந்திருக்காரு. அது எப்படி? இவர் ஆபீஸ்க்கு வரான்னு தெரிஞ்சிருந்தா இன்னத்துக்கு அவன் சிட்டா பறந்துங்க வந்திருப்பாளே. அப்படி இருக்கும்போது எதுக்கு இன்னும் வராம இருக்கா? ஒருவேளை இவர் உடம்பு சரியாயே ஆபீஸ்க்கு வந்தது அவருக்கு தெரியாதோ? அது எப்படி தெரியாம இருக்கும்? ரெண்டு பேரும் லவ் பண்ணிக்கிட்டு தானே இருக்காங்க. சொல்லாமல இருந்திருப்பாரு. ஐயோ, காலையில இருந்து ஒரே குழப்பமாவே இருக்கு. எந்த விஷயத்தை நம்பாம போவேன்னு எனக்கு ஒன்றும் புரியலையே. விமல் என்னடா யோசிச்சுட்டு இருக்க? ரூபி இன்னைக்கு ஆபீஸ்க்கு வருவாளா மாட்டாளா? அதானே தெரியல சார். இன்னும் அசிஸ்டன்ட் மேனேஜர் ரூபி ஆஃபீஸ்க்கு வரல சார். அவங்க வந்ததும் நானே கேபினுக்கு அனுப்பி வைக்கிறேன் சார். இன்னும் இவன் ஆபீஸ்க்கு வரலையா? என்னமோ நாளைக்கு நான் தான் காலையிலே சீக்கிரமா ஆபீஸ் போய் வேலையெல்லாம் பார்க்கணும்னு அவ்வளவு சீக்கிரமா தூங்க போறேன்னு சொன்னா இன்னும் வரக்கானோ? எனக்கு தெரிஞ்சு முடிச்சிருக்க மாட்டான்னு நினைக்கிறேன். எனக்கு முன்னாடி ஆபீஸுக்கு கிளம்புனவனே இன்னும் ஆபீஸ்க்கு வரல. இவன் எப்போ முடிச்சு கிளம்பி ரெடி ஆகி ஆபீஸுக்கு வர? இவளை நம்பி நான் வேற சீக்கிரமா வந்துட்டேன்னு முதல் நாள் வந்த உடனே இவளை பார்த்துட்டு தான் என் வேலையை ஆரம்பிக்கணும்னு நினைச்சேன். நானே இவகிட்ட போன் பண்ணி சொல்லியிருக்கணும் நான் இன்னைக்கு ஆபீஸுக்கு கிளம்பி வரேன்னு. இவளுக்கு போய் நான் சர்ப்ரைஸ் கொடுக்கணும்னு நினைச்சேன் பாரு. எல்லாம் ஏன் தப்பு. இவனையும் காணும் அவளையும் காணும். நல்ல ஆபீஸ பாத்துக்கிறாங்க. சரி, நான் என்னோட கேபின்ல வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த புது சிஓவும் அந்த அசிஸ்டன்ட் மேனேஜர் வந்ததும் என்ன உடனே வந்து பார்க்க சொல்லுங்க. சரிங்க சார். ஜேபி, சார் கோவமாவா போனாரு? எனக்கு தெரிஞ்சு அவர் பயங்கரமான கோபத்தில் போயிருக்காருன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா இவ்வளோ நேரம் ஆயும் புது சிவமும் வரல, இந்த ரூபியையும் ஆளை காணும். அவர் வேற எல்லா ஃபைலையும் அவர் கேபினுக்கு கொண்டுட்டு வரணும்னு சொல்லியிருக்காரு. எங்கே போன அந்த ரூபி? இன்னைக்குமா லீவ் ஆஃபீஸுக்கு? அதான் எனக்கு குழப்பமா இருக்கு. மைக்கேல் சார் 3 நாள் லீவ் எடுத்திருக்காருனா, ராஜா சார் வந்திருக்கனால லீவ் எடுத்திருக்காரு. ஒருவேளை ரூபியும் லீவ் எடுத்திருந்தானா ராஜா சாருக்காக தானே லீவ் எடுத்திருப்பா. ஆனா ராஜா சார் இப்ப ஆபீஸ்க்கு வந்துட்டாரு. அப்படின்னா அவளும் இங்க வந்திருக்கணும்ல. ஆனா இன்னும் ஏன் வரல? இப்போ என்ன பண்ண? இப்போ ரூபி வந்தா சாரு கோவப்படுவார்ல? கண்டிப்பா கோவப்படுவாருன்னு தான் நினைக்கேன். என்ன நடக்க போதோ தெரியலையே. என்ன நடக்குங்க? ரெண்டு பேரும் அப்படி என்ன பேசிக்கிட்டு இருக்காங்க? ஜேபி, ஐயோ பிசாசு வந்துட்டு போலியே. என்ன ரெண்டு பேரும் ஏதோ பேசிக்கிட்டு இருந்தீங்க? என்ன ஜேபி? ஆமா, நீ வேலை இருக்குன்னு சொன்ன. வேலையை பார்க்காம என்ன ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கீங்க? அது சிஓ ஆஃபீஸ்க்கு வந்திருக்காரு, அதை பற்றி தான் பேசிக்கிட்டு இருந்தோம். மைக்கேல் சார் வந்துட்டாரா? ஐயோ, இந்த நேரம் பார்த்து நான் கேபின்ல இல்லாமல் போயிட்டேனே. எப்போ வந்தாரு? நான் அவரை பார்க்கணுமே, அவர்கிட்ட பேசணுமே. இந்த ரூமுக்குள்ள வந்து இதோட 4 மாசம் ஆக போகுது. நான் லாஸ்டா இந்த ரூமை விட்டு போகும்போது எப்படி இந்த ரூமை விட்டுட்டு போனோமோ அப்படியே தான் இருக்கு. ஆபீஸ் ஃபேக்டரின்னு எல்லாத்துலயும் கைவரிசையை காட்டினவன் இந்த ரூமை மட்டும் எப்படி விட்டு வச்சான்? இங்க இருக்கிற பொருள் மட்டும் அப்படியே இல்லை. இந்த ரூம்ல எனக்கான நினைவுகள் அப்படியே இருக்கு. என்னோட கோபம், சந்தோஷம், காதல், வலி எல்லாமே இந்த ரூம்ல அப்படியே இருக்கு. இங்க வந்து நிக்கும் போது அந்த பழைய ஃபீல் அப்படியே எனக்கு வருது. என்னை பத்தி தெரிஞ்சுதான் அவன் இந்த ரூமை கை வைக்காம இருந்திருக்கான். தெரியும், என் நண்பனாச்சே, என் உள்ளுணர்வை புரிஞ்சுக்கிட்டவன் அவன் மட்டும்தானே. அவனால மட்டும்தான் எனக்கு என்ன பிடிக்கும், எந்த நேரத்துல நான் எப்படி இருப்பேன், என்ன யோசிப்பேன், எப்படி நடந்துப்பேன் அப்படிங்கிற விஷயத்த டக்குன்னு புரிஞ்சுக்கிடுவான்.
ஆமா, என்ன இந்த ரெண்டு பேரும் இன்னும் ஆபீஸ்க்கு வரல? எனக்கு முன்னாடி கிளம்புனவனும் ஆபீஸ்க்கு வரல. நான் காலையிலேயே ஆபீஸ்க்கு போனா நிறைய ஒர்க் இருக்குன்னு சொன்னவங்களும் ஆபீஸ்க்கு வரல. இவங்க ரெண்டு பேத்துக்கும் நான் ஆபீஸுக்கு திடீர்னு வந்து இன்ப அதிர்ச்சி கொடுக்கலான்னு பார்த்தா இவங்க ரெண்டு பேரும் என்ன டென்ஷன் ஆக்கி விட்டுருவாங்க போலயே. அப்படி ரெண்டு எங்கதான் போனுச்சு? ஆ வாமா மின்னலே, உனக்காக தான் நாங்க எல்லாரும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். வந்துட்டேன்னு சொல்லு, திரும்ப வந்துட்டேன்னு சொல்லு. யாருக்கிட்ட சொல்லணும்? யார்கிட்டயாச்சும் சொல்லுடா. மாசா டைலாக் பேசிட்டு வந்தேன்னா காமெடி பண்ணி விட்டுருவான் போல இருக்கு. பூ, இதெல்லாம் ஒரு பொழப்பு. ஆமா, 3 நாளா உன்ன இந்த ஆபீஸ் பக்கமே ஆள காணோம். என்ன திடீர்னு இன்னைக்கு வந்திருக்க, அதுவும் இவ்வளவு சீக்கிரமா? டேய் விமலே, இனிமேல் இந்த ஆபீஸ்ல நம்மளோட ரேஞ்சே வேற. இந்த ஆபீஸுக்கு நான் எப்ப வேணாலும் வருவேன், ஏன் வராம கூட இருப்பேன். என்ன ஏன் எதுக்குன்னு யாராலையுமே இங்க கேள்வி கேட்க முடியாது. ஏன்னா இது இன்னையில இருந்து ஏன் கோட்டை. இங்க ஏன் கொடி மட்டும் தாண்டா பறக்கும். நீ என்ன கேட்க வரேன்னு எனக்கு புரியுது. பொறுமையா இரு, அவளே இதுக்கான பதில சொல்லுவா. என்ன ஜெபிகா, நான் 3 நாளா ஆபீஸ்க்கு வரலன்னது ரொம்ப ஹாப்பியா இருந்திருப்பீங்க போலயே. இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னு தெரியல. ஆனா இனிமேல நம்ம ஆபீஸ்ல என்டர்டைன்மெண்ட்டுக்கு பஞ்சமே இருக்காதுன்னா பாத்துக்கயேன். ஏன் ஜெபிகா அப்படி சொல்றீங்க? அதான் நீ வந்துட்டல, நீ வந்தாலே ஆபீஸ்லாம் கலகலன்னு ஆயிடும், எங்களுக்குலாம் செம்ம என்டர்டைன்மெண்ட் ஆயிடும்ல, அத சொன்னேன். ஆமாமா, இனி என்டர்டைன்மெண்ட்டுக்கு பஞ்சமே இல்ல பாத்துக்க. ட்விஸ்டுக்கு மேல ட்விஸ்ட் தான். ஆபீஸே கலக்கட்ட போதுன்னா பாத்துக்கயேன். இவ்வளவு நாளுக்கு அப்புறம் இப்பதான்டா விமலி நீ என் ஃப்ரெண்டாவே பேசியிருக்க. இதுல இருந்தே தெரிஞ்சுக்க, இந்த 3 நாளா இந்த ரூபி ஆபீஸ்ல இல்லாம எப்படி போரிங்கா போயிருக்குன்னு. ஆனா இப்ப நான் வந்துட்டேன்ல, இனி ஆபீஸ்ல கலக்கட்ட போகுது. சப்பா, இந்த வெள்ளை பூசணி உண்மையிலே பைத்தியமா இல்ல பைத்தியம் மாதிரி நடிக்குதா? இங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு? இது எப்படி வந்து டைலாக் விட்டுட்டு போகுதுன்னு பாரு. யாருக்கன்லே இந்த ஆபீஸ்ல ஒரு சிங்கம் ஒண்ணு சுத்திக்கிட்டு இருந்துச்சு. அது போனதுக்கு அப்புறம் ஒரு சிறுத்தை வந்துச்சு. இப்போ சிங்கமும் சிறுத்தையும் ஒரே ஆபீஸ்ல ஒரே இடத்துல இருக்கு. வர வர இது ஆபீஸா காடான்னு எனக்கே சந்தேகமா இருக்கு. இதுல இவ வேற வந்து இருந்து காமெடிங்கிற பேர்ல என் உயிரை எடுத்துக்கிட்டு இருக்காளே. இவ எதுக்கு இப்படி பெணாத்திக்கிட்டு நிக்கிறா? ஏண்டா இதுக்குடா என்ன பத்தி இப்படி பயப்படுற? நான் என்ன சிங்கமா சிறுத்தையா? என்னதான் இந்த ஆபீஸ்ல என் ரேஞ்ச் இப்போ உயர்ந்திருந்தாலும், இந்த ஆபீஸே நான் கட்டி ஆண்டாலும், நான் இல்லாம இந்த ஆபீஸ்ல ஒரு துரும்பு கூட அசையாதுன்னு இருந்தாலும், நான் உனக்கு ஃப்ரெண்டு தான். ஃப்ரெண்டுங்கிற இடத்த பொறுத்த வரைக்கும் உனக்கு எல்லா உரிமையும் என்கிட்ட இருக்கு. ஆனா ஒர்க்குன்னு வந்துட்டா எந்த சலுகையும் என்கிட்ட எதிர்பார்க்க கூடாது. அப்ப நான் வேற ரூபத்துல இருப்பேன், புரியுதா? சுண்டலி மாதிரி இருந்துகிட்டு பேச்ச பத்தியா பேச்ச? இதுக்கப்புறமும் இவளை பேச விட்டு வேடிக்கை பார்க்க போற? ஜேபி, இவளுக்கெல்லாம் நம்ம சரிப்பட்டு வர மாட்டோம். இப்போ வந்திருக்கு பத்தியா சிங்கம், அதுதான் இவளுக்கு சரிப்பட்டு வரும். அந்த சிங்கத்திட்ட போய் இந்த சுண்டலி எப்படி ஆடுதுன்னு பாப்போம். எப்படி இதை கோத்து விடுறேன்னு மட்டும் பாரு. என்ன அங்க ரெண்டு பேரும் தனியா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? எதுவா இருந்தாலும் ஸ்ட்ரைட்டா கேளுங்க. நான் இப்ப வெறும் நார்மல் பர்சனா தான் இருக்கேன். வர்க்குன்னு வரும்போது தான் நம்ம டெரரா மாறுவோம். அந்த டைம்ல தான் நம்மள பார்த்து பயப்படணும். இப்போலாம் நீங்க என்ன பார்த்து பயப்பட வேண்டாம். எதுவா இருந்தாலும் ஸ்ட்ரைட்டா கேளுங்க. டேய், இதுக்கு மேல இவ பீத்துறதை என்னால கேட்க முடியாதுடா. இவளுக்கு இன்னைக்கு ஒரு வழி பண்ணியே ஆகணும் பாத்துக்க. இவளுக்கு எனக்கு இது நாள் வரைக்கும் என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியல. ஆனா என்ன பாக்குற நேரம்லாம் அவ முகத்துல இவ்வளவு வன்மத்தை காட்டுறா. அந்த அளவுக்கு இவளை நான் அப்படி என்ன பண்ணிருப்பேன்? ஒருவேளை பெருசா எதுவும் சம்பவம் பண்ணி விட்டுருப்பனோ? வாய்ப்பு இருக்கு, கண்டிப்பா பண்ணிருப்பேன். ஏன்னா இவ மூஞ்சி இந்த அளவுக்கு கோணுதுன்னா சிறப்பான சம்பவமா தான் ஏதோ பண்ணிருப்பேன்னு நினைக்கிறேன். ரூபி மேடம், இந்த ஆபீஸ்க்கே நீங்க தான் பெரிய டானுங்கிறத நான் ஒத்துக்கிறேன். ஆனா அதுக்கு முன்னாடி நம்ம சிஓ ரூம் வரைக்கும் உங்களால போயிட்டு வர முடியுமா? என்னடா விமலே, சின்ன பிள்ளைத்தனமா பேசிக்கிட்டு இருக்க. இந்த இருக்க சிஓ ரூம் இங்க என்னால போக முடியாதா? இந்த ஆபீஸே நான் தான் கட்டி ஆள போறேன். அப்படி இருக்கிறேனா இந்த பக்கத்துல இருக்க சிஓ ரூமுக்கு போக மாட்டேனா? ஆமா, எதுக்கு இப்ப என்ன திடீர்னு சிஓ ரூமுக்கு போக சொல்ற? அதுக்கு காரணம் சொல்லு. அது ஒன்றும் பெரிய மேட்டர் ஒன்றும் இல்லை மேடம். போன சிங்கம் கம்பேக் கொடுத்துருக்கு. இப்போ அந்த சிங்கம் உங்களுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு சிஓ ரூம்ல இருக்கு. நீங்க கொஞ்சம் அந்த சிங்கத்தை போய் மீட் பண்ணிட்டு வந்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம பேச வேண்டியது எல்லாத்தையும் பேசிக்கலாம். யாரு அந்த சுண்டக்கா பையன் மைக்கேல் வந்திருக்கானா? டேய், இவ என்னடா சொன்னா? சுண்டக்கா பயலா? உள்ள இருக்குது சிங்கம், இவ சிறுத்தையை பத்தி பேசிக்கிட்டு இருக்கா. அப்ப சிங்கம் வந்தது இவளுக்கு தெரியாதா? அப்படி இருந்தாலும் மைக்கேல் சார் எப்படி இவ சுண்டக்கா பையன்னு சொல்லுவா? அந்த ஆளை பார்த்தாலே இவ பயப்படுவாள. என்ன திடீர்னு இவ்வளவு மாற்றம்? கீழே விழுந்த மண்டையில அடிபட்டு பைத்தியம் ஆயிருப்பாளோ? அவன்கிட்ட ஒரு கணக்கு தீர்க்க வேண்டியது இருக்கு. இன்னைக்கு போய் தீர்த்துட்டு வந்துடுறேன். ஏன் முன்னாடியே என் மைக்கில்
மரியாதை இல்லாம பேசிட்டு போறா. அப்படி என்ன கணக்கு தீர்க்க வேண்டியது இருக்கு? என் மைக்கிளும் 3 நாளா ஆஃபீஸ்க்கு வரல, இவ்வளவு 3 நாளா ஆஃபீஸ்க்கு வரல. கடைசியா இவங்க 2 பேரும் தீபாவளிக்கு முந்தின நாள் அந்த மீட்டிங் ரூம்ல தனியா பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்பந்தான் இவங்க 2 பேத்தையும் ஒன்னா பார்த்தேன். அதுக்கப்புறமே இன்னைக்கு 2 பேரும் ஒரே மாதிரி ஆஃபீஸ்க்கு வந்திருக்காங்க. என்னவா இருக்கும்? இந்த 3 நாள்ல என்ன நடந்திருக்கும்? இவங்க 2 பேத்துக்கு நடுவில் அப்படி என்ன கணக்கு? அதுவும் இவ்வளவு திமிரா இன்னைக்கு பேசுறா. இப்ப எதுக்கு இவன் ஆளை பாக்குறதுக்கு இவ கேபினுக்கு போறா? எதுக்கு இவ அங்க போனோம்? இவ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா? இவங்க 2 பேத்துக்குள்ளேயும் இவ எப்படி வரலாம்? வரக்கூடாது, வரக்கூடாது. விமலு, இன்னைக்கு நம்ம ஆபீஸ்ல செம்ம என்டர்டைன்மெண்ட் இருக்கு. என்டர்டைன்மெண்ட் மட்டும் இல்ல, லவ், ரொமான்ஸு, இன்னும் நிறைய இருக்கு. இனிமேல் ஆபீஸ்ல நம்மளுக்கு நேரம் போறதே தெரியாது. கரெக்டா சொன்னடா. இவங்க என்ன பேசிக்கிட்டு இருக்காங்க? இப்ப இவ உள்ள போனதுக்கும் இவங்க பேசுறதுக்கும் என்ன சம்மந்தம் இருக்கு? நான் கொஞ்ச நேரம் இல்ல, அதுக்குள்ள என்ன நடந்துச்சுங்க? எவ்வளவு தைரியம் தான் ஏன் ரூமுக்குள்ளே வந்திருப்ப? டேய் மைக்கே, இப்படி ஒரு சம்பவத்துக்கு தான் நான் காத்துக்கிட்டு இருந்தேன். இன்னைக்கு வசமா என்கிட்ட சிக்கினியா? அன்னைக்கு அந்த சந்திரமணி அரண்மனைக்கு கூட்டி போய் எப்படியெல்லாம் என்கிட்ட பேசின பாவி பயலே. உன்னை சும்மா விடுவேன்? கொஞ்ச நேரத்துல என் கொலை நடுங்க விட்டுட்டியடா. அதுவும் அந்த ரூம்ல எப்படியெல்லாம் என்கிட்ட நடந்துக்கிட்ட? எல்லாத்தையும் பண்ணிவிட்டு ஈஸியா அப்படியே நழுவிட்டு ஓடி போயிட்ட. அன்னைக்கு என் ராஜா என் கூட இருக்க போய் தான் மவனே அன்னைக்கு உன்னை விட்டு வச்சேன். இல்லைன்னா நீ அன்னைக்கு என்ன ஓட்டுக்கு அன்னைக்கு பலான்னு உன் கணத்துல கொடுத்துருப்பேன். இவ்வளவு தைரியம் தான் என்கிட்ட உன் வேலையை காட்டுவேன். இன்னைக்கு உன் வாழை ஒட்ட நறுக்கல. நான் ராஜா பொண்டாட்டி இல்லடா. இனிமேல உனக்கு நான் பயப்பட மாட்டேன். ஏன்னா என் கூட இருக்கிறது என் ராஜா. அவர்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னேன்னு வச்சுக்க, அப்புறம் நீ நான் நிக்கிற திசை பக்கமே திரும்பி பார்க்க மாட்டேன். இன்னைக்கு இவனை ஏதாச்சும் பண்ணியே ஆகணுமே. என்ன பண்ணலாம்? நேரா போய் பேசினா நம்ம பேச்சுக்கு பேச்சு எதிர் பேச்சு பேசி நம்ம கிட்ட வம்பளப்பா. பேசுறதுக்கு முன்னாடி இவன் மண்டையில வாங்கி பலான்னு ஒரு கொட்டு கொட்ட கூடாது. அப்பதான் யாத்திரை ஆட்டங்கும். கொட்டிட்டா போச்சு. இந்தா பரண்டி அத்தி எம்மா ஒசரமா இருக்கான் பாரு. எரும மாட்டு பையன் கொஞ்சம் கம்மியா வளர்ந்தானவா. எதுக்கு இப்படி தாரமா வளர்ந்திருக்கான்? இப்ப நான் எப்படி அவனை கொட்டுவேன்? எனக்கு எட்டாதே. என்னாலும் சரி, இன்னைக்கு என் முடிவுல இருந்து நான் பின்வாங்க மாட்டேன். பழிக்கு பழி வாங்கியே தீரணும். உன் மண்டையில ஒரு கொட்டாச்சு கொட்டல, இந்த ரூபியால நிம்மதியா இருக்க முடியாது. இந்த நீ தானே எட்டாதே, சோபாவில ஏறி நின்னு உன் மண்டையில கொட்டுறேன்டா. யாரும் ரூமுக்குள்ள வந்த மாதிரி இருந்துச்சு. யாரு? அன்னைக்கு என்னை எப்படி கதற விட்ட, அதுக்கு பதில் இன்னைக்கு நான் உன்னை கதற விடுறேன்னா இல்லையான்னு பாரு. அம்மா, ஏண்டி என் மண்டையில கொட்டின? நீங்க எப்படிங்க? இதுக்கு இப்ப என் மண்டையில கொட்டின? உனக்காக நீ இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அதுக்கு நீ எனக்கு கொடுக்குற பரிசு அடியுது. இல்ல நான் உங்களை கொட்டணும்னு கொட்டல ராஜா. நான் வேற ஆளை கொட்டணும்னு நினைச்சேன். கடைசில ஆளு மாறி போச்சு. ஆளு மாறி போச்சா? அப்ப நீ யார கொட்டணும்னு இங்க வந்த? அது மைக்ல கொட்ட வந்திருக்க? நான் மைக்கேல் கூட தான் வந்தேன். ஆனா நீங்க திரும்பி நின்னீங்களா? அதான் பின்னாடி நின்னு பாக்கும்போது 2 பேரும் ஒரே மாதிரி இருந்ததனால ஆளு மாறி போச்சு. அதான் மைக்கேல் நினைச்சிட்டே உங்களை கொட்டிட்டேன். நான் பிராமிஸா நீங்கன்னு நினைச்சு கொட்டல. சாரி ராஜா, சாரி. உன்ன சேட்டைய பாரு. வாழு ஆபீஸ்க்கு வந்த உடனே ஆரம்பிச்சிட்டியா? அப்போ நான் இல்லைன்னா மைக்கேல் இப்படிதான் கொட்டியிருப்பேன். டெஃபினெட்லி அவனை கொட்டணும்னு வெறி கொண்டு வந்தேன். இன்னைக்கு நீங்க மட்டும் குறுக்கால இல்லாம இருந்தீங்க, இன்னைக்கு அவன் மண்டையில இன்னும் 4 கொட்டு நம்ம கொட்டியிருப்பேன். ச்சே, இன்னைக்கு தப்பிச்சுட்டான் அவன் என்கிட்ட. ஏய், உனக்கு அவனை பத்தி சரியா தெரியல. அவனோட உண்மையான குணம் தெரிஞ்சுச்சா பக்கத்துல கூட நிக்க மாட்டேன். எவ்வளவு தைரியமா அவன் மண்டையில கொட்டுவேன்னு வேற சொல்ற? கொட்டியிருப்ப. நீ அவனை கொட்டியிருந்தனா அவன் உன்னை தூக்கி போட்டு மிதிச்சிருப்பான். பாத்துக்க. அதெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது அவனால. என்ன மட்டும் என்ன சாதாரண ஆளுன்னு வச்சுக்கிட்டீங்களா? அவன் என்கிட்ட மோதினா அதுக்கப்புறம் அவன் கையை காலெல்லாம் உடைச்சு மாறு கால் வாங்கி அவன் மண்டையில நங்கு கொட்டி அவனை தூக்கி போட்டு என் காலால மிதி மிதிச்சிருவேன். இப்போ ஒன்னும் நான் அந்த பழைய ரூபி இல்ல. இப்போ நான் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா? பெரிய ஆளோ? எவ்வளவு பெரிய ஆளு? அது நான் ரொம்ப பெரிய ஆளு. நான் ஒன்னும் இப்ப தனியா இல்லையே. என் கூட எவ்வளவு பெரிய பலசாலி இருக்காரு தெரியுமா? அவர் இருக்கிற வரைக்கும்
ஆளு உன் பின்னாடி இருக்காரு? ரொம்ப பயங்கரமான ஆளோ? ஆமா, பயங்கரமான ஆளு, ரொம்ப பயங்கரமான ஆளு. அவரு ஒரு பார்வை பார்த்தாலே அப்படியே பயத்துல நடுநடுங்கி போயிருவாங்க. அப்புறம் ஒரு அடி, அவ்வளவுதான். அந்த ஆளு இருந்த இடமே தெரியாது, தெரியுமா? அந்த அளவுக்கு அப்படி ஒரு மாசு கட்டுவாரு. அப்படியாப்பட்ட பயங்கரமான ஆள் தான் என் பின்னாடி இருக்காங்க. ஆத்தி, நீ சொல்லும் போதே எனக்கு பயமா இருக்க. ஆமா, அப்படி பார்த்த உடனே பயப்படுற மாதிரி யார் அந்த பயங்கரமான ஆளு? நீங்கதான். நானா? நானா அந்த பயங்கரமான ஆளு? ஆமா, நீங்கதான் அந்த பயங்கரமான ஆளு. உங்களை வச்சுதான் அந்த மைக்கேல் பையில நிறைய பழி வாங்கணும்னு புது புது பிளானா போட்டு வச்சிருக்கேன். டெய்லி இந்த ஆபீஸ்ல அவனை எப்படி ஓட விடுறேன்னு மட்டும் பாருங்க. இந்த பிளான் நமக்குள்ள மட்டும்தான் இருக்கணும். கட்டுவ அளவு கூட கசிய கூடாது. அவனை நான் பழி வாங்கணும்னு நினைக்கிறத உங்ககிட்ட மட்டும்தான் சொல்லியிருக்கேன். இந்த பிளான் நம்ம 2 பேத்துக்கு மட்டும்தான் தெரியணும். நம்ம ஃப்ரெண்டு தானே, பாவம் சொல்லுவேன்னு சொல்லி இறக்கப்பட்டு அவன்கிட்ட சொன்னீங்கன்னு நினைச்சுக்கோங்க. என்ன பண்ணுவ? என்ன வேணாலும் பண்ணுவேன். முத்தம் கொடுப்பியா? முத்தம் கொடுப்பியான்னு கேட்டேன். போங்க ராஜா, நான் என்ன பேசிக்கிட்டு இருக்கேன், நீங்க என்ன சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? அதெல்லாம் கொடுக்க மாட்டேன். அப்படின்னா அவன் பிளான பத்தி அவன்கிட்ட எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துருவேன். அதுக்கப்புறமே அவனாச்சு நீயாச்சு. சொல்லி கொடுத்துருவீங்களா? நீங்க என்ன மிரட்டுறீங்க? நீங்க எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு பார்த்தா அவனுக்கு சப்போர்ட் பண்றீங்க. போங்க, நான் உங்ககிட்ட பேச மாட்டேன். பண்ற வாழுத்தனத்தெல்லாம் பண்ணிட்டு பேச மாட்டியா? நீ பேச மாட்ட. சும்மா நின்னவன மண்டையில கொட்டி வைக்கிற. என்னன்னு கேட்டா மைக்கில கொட்ட வந்தேன்ற. இப்ப என்னமோ அவனை ஓட விடுறதுக்கு பிளான் போடுறேங்கிற. என்னடி என்ன இருக்க இருக்க வாழ்த்தன ஓவர் ஆகிட்டே இருக்க. அது அவன் என்ன அன்னைக்கு என்ன பண்ணலாம் படுத்தினா அதுக்கு நான் பதில் கொடுக்க வேண்டாமா? அதனாலதான் அப்படி பண்ணேன். நீங்கன்னு எனக்கு தெரியாதுல்ல. ஆமா, நான் கொட்டினது வலிச்சிட்டோ? கொட்டின உனக்கு தெரியாது வலிச்சுதா இல்லையானு? சும்மா நிக்கவன மண்டையில கொட்டி வச்சுட்டு வலிக்குதான்னு கேட்கற. இல்ல வலிக்கல, பெண்ண 4 கொட்டு கொட்டு. உனக்கு புருஷனா வச்சுட்டல, நீ கொட்ட மட்டும் இல்ல, இனிமேல் மிதிப்பா உதப்பா அடிப்ப எல்லாத்தையும் வாங்கிட்டு சத்தம் கட்டாம நிக்கிற. போதுமா? போங்க, என்ன ரொம்ப தான் திட்டீங்க. இப்போ என்ன தெரியாம ஒரு கொட்டு கொட்டிட்டேன், அவ்வளவுதானே. இப்போ என்ன பதிலுக்கு வேணா ஒரு கொட்டு கொட்டிக்கோங்க. அதுக்காக இப்படி எல்லாம் ஒண்ணு பேச வேண்டாம். வந்துட்டா அப்படி எனக்கு புருஷனா வச்சா நான் அடிப்பேன் மிதிப்பேன்னு தெரியுதுல. அப்படியே எனக்கு புருஷனா இருக்கீங்க, எனக்கு நீங்க புருஷனால ஒண்ணு இருக்க வேண்டாம். வேணாம், போங்க. ஓ, நான் போனா அப்ப நீ கவலைப்பட மாட்டேன். அப்ப என்ன போன்னு சொல்ற? அப்ப நான் போணுமா? போட்டுமா? சொல்லு, போட்டுமா? இல்ல இல்ல, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். நான் தெரியாம கொட்டிட்டேன், சாரி. நீ எனக்கு இப்பெல்லாம் சாரி சொன்னா பிடிக்காது. என் மண்டையில நீ கொட்டினல, அதனால எனக்கு பிடிச்ச மாதிரி சாரி சொன்னாதான் உன் சாரியை ஏத்துப்பேன். இல்லைன்னா நான் ஏத்துக்க மாட்டேன். என்ன திரும்பிட்டீங்க? அதான் சொல்லிட்டேனே, எனக்கு பிடிச்ச மாதிரி நீ சாரி கேட்டாதான் நான் உங்ககிட்ட பேசுவேன். நான் வாழைத்தனம் பண்றேன்னா இந்த மனுஷன் கொசரத்தனம் பண்றாரு. நான் பண்றதை தாங்கிக்கலாம், ஆனா இந்த மனுஷன் பண்ற கொசரத்தனத்தை எப்படி தாங்கிக்க முடியும்? சாரி கேட்கணுமா? சாரி. இப்ப என்ன சாரி தானே கேட்கணும்? ஆமா, ஆனா எனக்கு பிடிச்ச மாதிரி கேட்கணும். உங்களை போங்க. போறாங்க. ஏண்டி ஆபீஸ்க்கு வர நேரம் இதாடி. நான் உனக்காக எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் தெரியுமா? உன்னை எப்படா பாப்போன்ட்டு உனக்காக அங்க காத்துக்கிட்டு இருக்கேன். நீ என்னன்னா வந்தது வரதுமா இவ்வளவு வாழ்த்தனை பண்ணிக்கிட்டு இருக்க. நீங்க ஆபீஸ்க்கு வர்றது என்கிட்ட முன்னாடியே சொல்லலாம்ல. நான் சீக்கிரம் கிளம்பி வந்திருப்பேன். நீங்க ஆபீஸ்ல இல்ல, அதான் சரி அவசரமா எதுக்கு போய்கிட்டே கொஞ்சம் லேட்டா போய்க்கலான்னு பொறுமையா கிளம்பி வந்தேன். நீங்க இருப்பீங்கன்னு தெரிஞ்சுச்சுன்னா நான் அப்பவே வந்திருப்பேன். ஏன் என்கிட்ட சொல்லல நீங்க ஆபீஸ்க்கு வர்றத? உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கலாம்னு நினைச்சேன். ஆனா அது இப்படி வந்து முடியும்னு யாருக்கு தெரியும்? நான் ஆபீஸ்க்கு வந்து பாக்குற ஸ்டாஃப் மட்டும் தான் இருக்காங்க. உன்னையும் காணோம், எனக்கு முன்னாடி இந்த மைக்கிள் கிளம்புனா அவனையும் காணோம். 2 பேருமே ஆபீஸ்ல இல்ல. எனக்கு செம்ம டென்ஷன் ஆயிட்டு. ஐயோ சாரி. நீங்க வந்து தெரிஞ்சா உண்மைக்குமே நான் சீக்கிரம் வந்திருப்பேன். சாரி சாரி, ரொம்ப டென்ஷன் ஆயிட்டீங்களோ? பரவாயில்ல, அதான் இப்ப வந்துட்டுன்னு. அதுவும் வந்ததும் உன்னோட இந்த வாழ்த்தனத்தையும் உன் பேச்சையும் கேட்டேன்னா அப்புறம் நான் இருந்த டென்ஷன்லாம் பறந்து போயிட்டு. அப்படியா? அப்படித்தான் டென்ஷன் போயிட்டு. ஆனா ஒர்க் பாக்குறதுக்கு எனர்ஜி வேணும்ல, அதுக்கு நீ ஏதாச்சும் கொடுத்தா இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே நல்லா சுறுசுறுப்பா வேலை பார்க்கலாம். இதுவும் கிடைச்சா நல்லா இருக்கும். அது உங்களுக்கு எனர்ஜி வேணும்னா நீங்களே எடுத்துக்கலாமே. நான் தான் கொடுக்கணும்னு ஒன்றும் இல்லையே. எடுத்துக்கவா? நேரத்துக்கு அடுத்து வேணும். அந்த காமரங்கு என்னை சுட்டு
நம்ம டானு சிஓ ரூமுக்குள்ள போனது அமைதியாயிட்டா போல. அதெல்லாம் நம்ம கிட்ட தான் உள்ளலாம் ஒன்றும் பண்ண முடியாது. அவர் பண்ண விட்டா தானே. இவங்க என்ன பேசிக்கிட்டு இருக்காங்க? இவ உள்ள போய் இவ்வளவு நேரம் ஆச்சு. உள்ள என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா? பாலு பாலு ஏடி என்ன ரெண்டு பேரும் கொஞ்சிக்கிறாங்க? அப்பா என் மைக்கிள் இல்ல, நான் என் மைக்கிள் விட்டு கொடுக்க மாட்டேன். எனக்கு என் மைக்கிள் வேணும். இவளே ஐயோ நான் சொல்லல. ராஜா போங்க. இந்த ரூம்ல நம்ம ரெண்டு பேரும் இதே மாதிரி ஒன்னா இருந்து எவ்வளவு நாள் ஆச்சு. அதை இப்ப நினைச்சாலும் அப்பா மனசுக்குள்ள உயிரை பட்டாம்பூச்சி பறந்த மாதிரி இருக்கும்டி. நான் இந்த ரூம்ல வந்த உடனே உன்னோட ஞாபகம் தான் வந்துச்சு. உன்கிட்ட போட்ட சண்டை, குறும்புத்தனம், அதுக்கப்புறம் உன் அனுமதி இல்லாம உனக்கு கொடுத்த முத்தம், இதெல்லாம் ஞாபகம் வந்துச்சு. இப்ப பாரு, என் செல்ல பொண்டாட்டி என் மடியில உட்காந்துருக்கா. அதுவும் எனக்கு கொஞ்சிக்கிட்டு. அப்படியா? நானும் நீங்க இல்லாதப்போ இந்த ரூமுக்கு அடிக்கடி வருவேன். உங்ககிட்ட போட்ட சண்டை, அப்புறம் உங்ககிட்ட கோவப்பட்டது, உங்களை திட்டினது, நீங்க என்கிட்ட பண்ண சேட்டை எல்லாத்தையும் நினைச்சுப்பேன். அப்போ இன்னும் நீங்க என் கூடயே இருக்கிற மாதிரி எனக்கு தோணும். இந்த ரூமு தான் நீங்க என் கூட இல்லாதப்போ எனக்கு ஆறுதலாக இருந்த இடம். ரொம்ப நேரம் நான் இங்கே வந்து உங்களை நினச்சிக்கிட்டே இருப்பேன். அவ்வளோ சந்தோஷமா இருக்கும். I love you டி. எவ்வளவு பொண்டாட்டி, உன்னை நான் எவ்வளவு மிஸ் பண்ண தெரியுமா? இந்த நிமிஷம் உன் கூட இருக்கிறது கனவா நிஜமான கூட தெரியலடி. உன் கூட சேர்ந்து வாழணும்னு நிறைய ஆசை இருந்துச்சு. அந்த ஆசை ஒண்ணு தாண்டி என் உயிரை கையில பிடிச்சு திரும்ப உன்கிட்டே கொண்டாந்து விட்டுருக்கு. இனி உன்னை விட்டு எங்கேயும் போக கூடாது. உன் கூடயே தாண்டி இருக்கணும். நான் நினைச்ச வாழ்க்கை எல்லாத்தையும் உன் கூட சந்தோஷமா வாழணும். இப்படி ஒரு நாள் வராதானு நான் இந்த ரூம்ல இருந்து எத்தனை நாள் அழுதுகிட்டு இருந்திருப்பேன் தெரியுமா? உங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆனதுக்கு அப்புறமே நான் ஒரு ஜடமாயிட்டேன். இந்த உயிரை மட்டும்தான் இந்த உடம்புல இருந்துச்சு. அதுவும் நீங்க என்னைக்காச்சும் ஒரு நாள் திரும்பி வந்துருவீங்கிறதுக்காக இந்த உயிரை பிடிச்சிக்கிட்டு நான் காத்துக்கிட்டு இருந்தேன். என்னைக்கா இருந்தாலும் என் ராஜா என் கூட வந்து சேருவாரு. அவர் எனக்கு வாக்கு கொடுத்திருக்காரு, என்னை விட்டுட்டு போக மாட்டாரு. அவருக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கணும்னு இந்த உயிரை மட்டும் பிடிச்சி காத்துக்கிட்டு இருந்தேன். நான் நினைச்ச மாதிரியே நீங்க என்கிட்ட வந்து சேர்ந்துட்டீங்க. இனிமேல நீங்க என் கூடயே தான் இருக்கணும். உங்களை நான் யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன். உங்களை விட்டுட்டு போக மாட்டேன். உங்க கூட சந்தோஷமா வாழணும். ரொம்ப வருஷத்துக்கு சேர்ந்து சந்தோஷமா வாழணும் ராஜா. ஐ லவ் யூ ராஜா. நீங்க எனக்கு மட்டும்தான். நீங்க ஏன் ராஜா என் கூடயே தான் இருக்கணும். உங்களை என்னைக்கு நான் பிரிச்சு இருந்துக்கிற மாட்டேன். நீங்க எனக்கு வேணும். நீங்க எனக்கு மட்டும் வேணும். நான் உனக்கு மட்டும் தாண்டி. இனி உன்னை என்னை யாராலையும் பிரிக்க முடியாது. இதை பாரு, நம்ம ரெண்டு பேருமே மறுபிறவி எடுத்திருக்கோம். இந்த பிறவி நமக்கானது. நம்ம சேர்ந்து வாழ்றதுக்காக அந்த கடவுள் நமக்கு கொடுத்த ஒரு வாய்ப்பு. இந்த வாய்ப்பை எப்போதுமே நான் நழுவ விட மாட்டேன். உன் கூட சேர்ந்து தாண்டி இருப்பேன். யாழகு பொண்டாட்டி, என் செல்லம், என் கட்டி தங்கம், என் வைரம். போதும். போதாது. எனக்கு உன் மேல நிறைய காதல் இருக்குல்ல. எவ்வளவு காதல் இருக்கோ அவ்வளவு முத்தம் கொடுப்பேன். அப்ப நானு எனக்கும் உங்க மேல நிறைய காதல் இருக்கே. அப்ப நீயும் கொடு. நம்ம ரெண்டு பேரும் மேல எவ்வளவு காதல் வச்சிருக்கோன்னு பார்ப்போம். உங்களை போங்க. போக மாட்டேன். இன்னும் கட்டி அடிச்சு எனக்குள்ளே வச்சுப்பேன். ராஜா என்னடி கொடு. ராஜா அங்க அங்க பாருங்க. என்ன? கேய், அறிவு இருக்கா? ரூமுக்குள்ள வரும்போது கதவை தட்டிட்டு வரணுங்கிற ஒரு சின்ன மேனஸ் கூட உனக்கு தெரியாதே? ராஜா வெளியே போ. போ, கொன்ன முன்னாடியே நிக்காத. இல்ல சீட்டை குளிச்சு வீட்டுக்கு அனுப்பிடுவேன். போ வெளியில. போறேன் சார். ராஜா ஒண்ணு இல்ல நீ எதையும் நினைக்காத. ஃப்ரீயா விட. நான் உன் கூட தான் இருப்பேன். உன் கூடயே தான் இருப்பேன்.